நோயால் நிபுணர் டாக்டர் ஜெயந்த் காவண்டே கூறியிருக்கிறார். இந்த அதிகரிப்புக்கு பல காரணிகள் மற்றும் அன்றாட வாழ்க்கையில் மறைக்கப்பட்ட அபாயங்கள் காரணமாக இருக்கலாம் என்று டாக்டர் கவாண்டே கூறினார். நுரையீரல் புற்றுநோய்க்கான பொதுவான காரணங்களில் ஒன்று காற்று மாசுபாடு. குறிப்பாக அதிக போக்குவரத்து மற்றும் தொழில்துறை புகை உள்ள நகரங்களில் மாசுபட்ட காற்றை நீங்கள் தொடர்ந்து நீண்ட நேரம் உள்ளிழுக்கும் போது உங்கள் நுரையீரல் சேதமடையக்கூடும். இது நுரையீரல் புற்றுநோயின் அபாயத்தை அதிகரிக்கும் என்று டாக்டர் கவாண்டே கூறினார். ஃபோர்டிஸ் இராந்தினி மருத்துவமனை வாஷின் அறுவை சிகிச்சை புற்றுநோயில் மூத்த ஆலோசகர் டாக்டர் ஷிஷிர் என் ஷெட்டி கூறுகையில், புகையிலை அல்லாத காரணங்களால் நுரையீரல் புற்றுநோயின் நிகழ்வு விகிதம் காற்று மாசுபாடு மற்றும் கல்நார் ஆகியவற்றால் நேரடியாக காரணமாக இருக்கலாம் என்றார். தொழில்துறை ரசாயனங்கள் நீண்ட காலமாக ஒரு காரணமாக மேற்கோள் காட்டப்பட்டுகின்றன. இருப்பினும் இப்போது வாகன மாசு அளவை பாருங்கள். இதில் சிலிக்கா, காட்மியம் மற்றும் குரோமியம் ஆகியவை உள்ளன. இவை நுரையீரல் புற்றுநோய்க்கான வாய்ப்புகளை அதிகரிக்கும் என்று டாக்டர் ஷெட்டி கூறினார். செயலற்ற புகைப்படுத்தலும் ஒரு முக்கிய பங்களிப்பாக இருக்கலாம். ஒருவர் மற்றவர்களிடமிருந்து சிகரெட் புகையை உள்ளிழுக்கும் போது இது நிகழ்கிறது. டாக்டர் ஷெட்டியின் கூற்றுப்படி இப்போதெல்லாம் விமான நிலையங்கள், மால்கள் போன்ற பொது இடங்களில் புகைப்பிடிக்கும் நிலையங்கள் உள்ளன. நீங்கள் ஒரு நபர் புகைப்பிடிக்கும் ஒரு சிறிய பகுதியில் இருப்பதால் புகைப்பிடிக்கும் நிலையங்கள் மிகவும் ஆபத்தானவை என்று டாக்டர் ஷெட்டி கூறினார். பிற காரணிகள் வீட்டு தீப்பொறிகள், பணியிட ரசாயனங்கள் மற்றும் மரபியல் ஆகியவை அடங்கும். ரேடான் வாயுக்கள் நுரையீரல் செயல்பாடுகளை கடுமையாக பாதிக்கும். இதனால் தான் நுரையீரல் புற்றுநோய் உருவாக்கும் அபாயத்தை குறைக்க செயலுக்கமான நடவடிக்கைகள் எடுப்பது முக்கியமானது என்று டாக்டர் கவாண்டே கூறினார். எதை கவனிக்க வேண்டும்? டாக்டர் கவாண்டே பகிர்ந்திருக்கிறார். மாசுபட்ட பகுதிகளுக்கு செல்வதை தவிர்க்கும். எப்போது வெளியில் அல்லது நீங்கள் பார்வையில் இடத்தில்